ஆல்ரெடி நாங்கள் பூத்து கமிட்டி நிறைய போட்டு வச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி மக்கள் இயக்கமாக பொதுச்செயலாளர் அவர் வழிகாட்டில் நாங்கள் போட்டு வச்சுட்டோம். இப்போ வார்டுகள் நிறைய பிரச்சனைனால அந்த பூத்துக்கு மாற்றி அமைக்கிற மாதிரி தேர்த்து வந்து நாங்கள் ஆல்ரெடி பூத் வச்சிருக்கோம். பூத்து கமிட்டி முடிச்சு வச்சாச்சு. பொய் விலக்கு போட்டு தான் இன்னைக்கு மட்டும் போடுறாங்க. என்னைக்கு நாங்கள் மக்கள் இயக்கமாக இருந்தோமோ, எங்க மேல எங்க தளபதி மேல என்னைக்கு வந்து அரசியல் சாய விழுந்துச்சோ, எங்க தளபதியை பார்த்து எப்படி அரசியல்வாதிகள் பயந்து படத்துக்கு தொந்தரவு ஆரம்பிச்சோ அப்ப வந்து வழக்கு சந்திச்சே இருக்கோம். வழக்கு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நாங்க தப்பான வேலை செஞ்சு வழக்கு வாங்கல, நல்ல விஷயத்துக்கோ என் தளபதிக்காக வாங்குறோம் செய்யறோம். இப்ப அதுக்கு வந்து வழக்கறிஞர் வரி வந்து நாங்க எல்லா இடத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சந்திக்க ரெடியா இருக்கோம், தயார். அது எங்க அண்ணன் இன்னைக்கு பேசுற விஷயங்கள் எப்படின்னா, எதிர்காலங்களில் பூத்து கமிட்டி வந்து இன்னும் பெருசா மாநாடு மாதிரி நடத்தணும்னு சொல்லி, அதாவது கேட்டாங்களா போஸ்டிங் போட தெரியுமா, மாநாடு நட தெரியுமா, வெளியே வர சொல்லு பறையர் விட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படி வாயில செயல சொல்றாரு. இதே மாதிரி இந்த பூத்து கமிட்டி பூத்து கமிட்டி என்ன தெரியுமான்னு கேட்டாங்களாம். பூத்து கமிட்டி மாநாடு ஒரு கம்மி தெரியுமில்ல, என்ன எவ்வளவு பேர் பூத்து வச்சுக்கான்ட்டு. வீடு இருக்கக்கூடிய தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்க போட்டியிடுவாங்க? நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி தான். கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த தொகுதியில் வந்து எங்க தளபதி அவர்கள் நின்னாருன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். தளபதி இருக்க வீடு இருக்கிற தொகுதி, பொதுச் செயலாளர் அங்கே தான் இருக்காங்க. இருந்தாருன்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதும் தெரிவிச்சுக்கிறேன். 2026 எங்க போட்டி, எங்கெங்க ஏற்பாடு தேர்தல் பணிகள் மேற்கொள்ளும், இதெல்லாம் ஆல்ரெடி வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவருடைய மனநிலையில தற்போது என்ன இருக்கு? எங்க தலைவர் வந்து கண்டிப்பா 230ஆம் தொகுதி எங்க நின்னா எங்க தலைவர் ஜெயிக்க போறாரு. அது வந்து உறுதி. தலைவர் சார்ந்த நிக்கிற எல்லாருமே ஜெயிப்பாங்கன்றது உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க எந்த தொகுதி கேட்குறீங்க, தளபதி எந்த தொகுதி கேட்குறீங்க, எந்த தொகுதி கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு. எங்களோட கோரிக்கை என்னன்னா, மாபெரும் நாங்க தேனி மாவட்டம் ஆண்டிவடி தொகுதியில் நின்றார். அடுத்த எம்ஜிஆர் புரட்சிதிரி அம்மாவெல்லாம் நின்று ஜெயிச்ச தொகுதி அது. நான் எங்க ஆசை, எங்க ஆண்டிவடி தொகுதி மக்களோட ஆசை என்னன்னா, அன்னை வந்து ஆண்டிவட்டியில் நிக்கணும். அடுத்த எம்ஜிஆர் மக்கள் பேசி போஸ்ட்ல அடிச்சு விட்டுருக்காங்க. அப்படி அடுத்த ஆண்டிவட்டி அடுத்த எம்ஜிஆர் சொல்லி தேனி மாவட்டம் ஆண்டிவட்டியில் நிக்கிறதுன்றது எங்களோட கோரிக்கை. எங்க அண்ணனுக்கு உங்க மூலியமா வச்சுக்கிறோம்.